ட்ரம்ப் அவர்கள் பேக் ஆன் ட்ராக் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பைடன் அவர்கள் போட்டு கொடுத்த ட்ராக்ல இவர் திரும்ப வந்துட்டாரு. மெல்லமா வராருங்க. வந்துருவார் கூடிய சீக்கிரத்துல அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு இப்ப கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, புட்டின் அவர்களே நெகோசியேஷன் டேபிள்ல வந்து உட்கார்ல, அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடலினா அவ்வளவுதான், சாங்ஷன் போட்டுருவேன் அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து மிரட்டல்களை வந்து உடனே பிடிச்சிட்டாங்க. ஓகே, அதே ரூட் தான். பைபாஸ் ரோடுக்கு பதிலா கொஞ்சம் டவுனுக்குள்ள போய் சுத்திட்டு திரும்பி பைபாஸ் ரோட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிறது போல அவர் போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ எல்லா தலைவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கோலு அப்படிங்கறதுல. சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. அதனாலதான் இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது. ஏன்னா புட்டின் அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியுது. ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன தேவை, அமெரிக்காவோட அதிபர் யாரா இருந்தாலும் சரி என்ன தேவை அப்படிங்கிறது தெரியுது. யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியுது. சீனாக்கு என்ன தேவைங்கிறது தெரியுது. சோ இது எல்லாமே ஒரு இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகணும். சோ அதுலதான் உட்காந்து பேச முடியுது. யாரோட பாயிண்ட்டுமே இன்டர்செக்ஷன் ஆகாதனால பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்களோட புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா இந்த மிக்கல் பொடிலோ அவர்கள் பேர் கொஞ்சம் கட்டாவல அந்த வீடியோ லோட் ஆயிருக்கும்ல, அவர் தான். அவர் வந்து ஒரு விஷயத்த கிளியரா சொல்லியிருப்பாரு. ஒரு தடவை ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அது பேசுறது வேஸ்ட் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிடும். ஆனால் நீங்களாம் கவலைப்படாதீங்க, நெகோசியேஷன் எல்லாம் இருக்காது அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். இவ யாருன்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக போனார் இல்லையா, இந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான் தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. அவர் தான் இவரு பிரசிடென்ட்டோட ஆலோசகர், உக்ரைனோட என் தலைவரோட ஆலோசகரா இருக்கிற பிரசிடென்ட் ஆபீஸ்ல. ஸோ மிக முக்கியமான ஒரு நபர் தான். அது மட்டும் இல்லாம இந்த பிரசிடென்ட்லாம் இந்த துருக்கியில உட்காந்து பண்ணாங்களா அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். இவருக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, யாருக்கு இன்டர்செக்ஷன் அதுக்கு பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இதுல இப்படி இருக்கும்போது நம்மளை வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கறதே இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இதுல என்னன்னா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அபியூசர் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எதுக்காக இப்படி சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரியும் சுத்தி சுத்தி எல்லாம் இங்கதான் வருவாங்கன்னு தெரியும். பட் ஆனா சொல்ல வரேன், எல்லா தலைவருமே இவர் அந்த நான் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு இவரும் வந்திருக்காரு. எல்லா தலைவருமே சூப்பரான தலைவர்கள், எல்லாத்துக்கும் எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்றா இல்லையா. என் கேம்னா நீங்க மட்டும் தான் விளையாடுவீங்களா, நாங்களா விளையாடக்கூடாதா, நாங்க விளையாடா அபியூசர் ஆயிருவோமா, சரி ஓகே. இதுல இவங்க எப்பேற்பட்ட அபியூசர் அப்படிங்கறத இவங்களோட வரலாறுல நம்ம போய் பார்த்தா வரையும் நம்மளுக்கு தெரிய வரும். அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ட்ரம்ப் அவர்களோட இனாகிரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டா பதவியேற்கும் போது ஜெய்சங்கர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டருக்கு வந்து முதல் சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது போலாம் ஹைலைட்டா பேசுறாங்க. ஹைலைட்டா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல செய்திகள் இருக்கு. அதே நேரத்துல இந்த காலிஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கேவலப்படுத்திக்கிறதுக்காக செஞ்சாங்களா எனக்கு தெரியல. சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ட்ரம்ப் அவர்களோட இனாகிரேஷன்ல பின்னாடி, அது முன்னாடி நம்ம இருக்கோம், அவங்களுக்கு பின்னாடி, ட்ரம்ப் அவர்களுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு பின்னாடி ஒரு ஓரமா காலிஸ்தான் டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் பாத்தீங்களா இப்படித்தான் இருக்கிறாங்க. இது யார் அடைக்கலம் கொடுத்து யார் எங்க வச்சுக்கிறது, இவங்களும் உள்ள வராங்கன்னு தெரியாதா? இது மாதிரி யாரு உள்ள வரணும் வரக்கூடாதுன்றதெல்லாம் தெரியும்ல. இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு இது என்ன பார்ட்டியா, இல்ல ஏதாவது கல்யாண மண்டபத்துக்குள்ள எல்லாரும் வர மாதிரி வர முடியுமா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு இல்லையா. இது எப்படி இவங்களை அலோவ் பண்ணாங்க, இது என்னது சும்மா பேக்ல வச்சு மிரட்டுவீங்களே இல்லையா, இது வந்து அபியூசிங் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது கொந்தளிப்புகள் அனலிஸ்ட் கிட்ட இருக்குங்க, அதை நான் உங்ககிட்ட டெலிவரி பண்றேன். நான் கொந்தளிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களா, அப்படிலாம் இது கிடையாது. என்னோட கருத்துக்கள்ல பல அனலிஸ்ட் கருத்துக்களா இருக்கு. சரி ஓகே, மிக முக்கியமான விஷயத்துக்கு வரும். அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்மளை பார்த்து அபியூசர் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் எது குறிக்குது அப்படின்னா, நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான அந்த உறவு. நம்ம ரஷ்யாவை கண்டிக்கல பெருமளவுல, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறது சாங்ஷன்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரே காரணம் நம்ம, இன்னொன்னு சீனா. இது போல 2 நாடுகள் அண்டை கொடுக்கறதுனால ரஷ்யாவை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற அந்த கொந்தளிப்பு தெரிய வருது. சரி ஓகே, இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதாவது 1947 இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமே 2 முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்தே கோல்டு வார்ங்கிறது பெருமளவுல ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு, இந்த அமெரிக்காக்கும் சோவியத் யூனியனுக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியன் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பாக்தாத் பேக்ட் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில சேஃப்டியா வச்சுக்கணுன்றதுக்காக அமெரிக்க தரப்புல இருந்து உதவிகள் கொடுத்து யூகே தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்டை வந்து உருவாக்குறாங்க. இப்ப எப்படி நாட்டோன்னு இருக்கு, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்தாத் பேக்ட் அப்படிங்கிறது போல ஒரு மிலிட்டரி அலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க அமெரிக்க தரப்புல இருந்து. ஆனா அதுக்கு மெயினா இருக்கிறது வந்து யூகே தான். இந்த பேக்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, யூகே, ஈராக்கு, ஈரானு, பாகிஸ்தான். அது ராட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, அதனால தான் மற்றபடி இல்லை.
இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல சேர்த்துறாங்க. பாகிஸ்தான் வந்து அப்ப சேர்த்தும் போது என்ன சொல்றாங்கன்னா 1955ல அதாவது பாகிஸ்தான் உங்களுக்கு அதிக அளவுல எய்டுகள் நாங்க தரோம். அதாவது யூஎஸ் சொல்றாங்க இந்த பேக்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு அக்ரஷன் உங்க நாட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் போர் தொடுக்கும் போது நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு உதவும். அதே போல இங்க இருக்கிற நாடுகள் மேல ஏதாவது சோவியத் யூனியன் கையில் தெரிஞ்சாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் உதவி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சோவியத் யூனியன் மேல போர் தொடுக்கும். இதே பேக்ட் தான். நாட்டோ எப்படி அதே பேக்ட் தான். எங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த பாக்தாத் பேக்ட் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்க்கறதுக்காக பெருமளவுல முனைப்பு காட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம நேரு அவர்கள் வந்து பயங்கரமா எரிஞ்சு விழுகிறாரு அமெரிக்கா மேல. ஏங்க அவங்களுக்கு நீங்க மிலிட்டரி எய்டு கொடுத்தீங்கன்னா அவங்க எங்க போவாங்க? ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தனியா பிரியல. ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. நம்ம நடுவுல மாட்டிட்டு இருக்கோம். இப்ப அதிகமான மிலிட்டரி எய்டு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் போது கோவால வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல்ல இருந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போர்ச்சுகலுக்கு தான் ஆதரவா இருந்தாங்க. அந்த இடத்துல பேச வச்சிடலாம், அமெரிக்கா நாட்டோல இருந்தனால பேச வச்சிடலாம் அப்படிங்கிற யோசிச்சிருந்தாங்க. நல்ல வேலை நம்ம மீட் இடத்துல இல்லைன்னா பஞ்சாயத்தா இருக்கேன். என்ன எப்போ போய் என்ன மாதிரி ஆயிருக்குமோ தெரியல. சரி ஓகே. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யார் அபியூஸ் பண்ணது? நம்ம ரிலேஷனை யார் அபியூஸ் பண்ணது? அடுத்து பெஷாவர்ல கொண்டு போய் லிசனிங் ஸ்டேஷன் வச்சிருந்துருக்காங்க. அது ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட். அதாவது எங்களோட U2 விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியனோட மானிட்டர் பண்றதுக்கு சர்வேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பகுதி ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பூசுவாங்க. அதெல்லாம் சுத்த பொய்யே. அது அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். யூகேக்கு வந்து நம்மள சுத்தமா ஆகாது. நம்ம எது செஞ்சாலும் வயிறு எரியும் கீழே இருந்து மேல வரைக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப கூட இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நடந்துச்சு. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் வேற பிரைம் மினிஸ்டர் மாறி வந்தாச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறமும் இந்த காலிஸ்தானோட மூவ்மெண்ட் கம்மியா இருக்குதா? யூகேல இல்ல. சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும்போது யாரையும் பார்க்கலாம் விம்சம்ன்றதுக்காக அங்கேயும் போய் பண்ணிக்கிறாங்க. போலீஸ்லாம் பெருமளவுல எதுவுமே செய்யல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூகேக்கு என்னைக்குமே நம்ம எது செஞ்சாலுமே பிடிக்காது. ஹைப்பர்சோனிக் மிசைல் செய்யும் போது வயிறுல ஏறிது, இங்க வரைக்கும் கருக்கு வாசம் வருது. அந்த மாதிரி அவங்களுக்கு புகையிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியுது, பப்ளிக்கா தெரியுது. அது நம்ம இந்த சந்திரயான்லாம் லான்ச் பண்ணி சக்சஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு போஞ்சுது அப்படிங்கறது இந்தியர்கள் அனைவருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய யூகே பாக்தாத் பேக்ல பாகிஸ்தானுக்கு பதிலா இந்தியாவை சேர்க்க விட்டுருவாங்களா? பாகிஸ்தான்ங்கிறது இப்ப வரைக்குமே ஒரு கொலோனியல் அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அதாவது மிலிட்டரிக்காக மட்டும்தான் அந்த நாடே இருக்கு. வேற எதுக்காகவே இல்லை. அந்த நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணுமா, அந்த நாட்டு மக்களை வந்து டெவலப் பண்றதுக்காக எதுக்குமே அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே இல்லை. எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் முழுமையா ஆட்சி ஆனதா சரித்திரமும் இல்லை, வரலாறும் இல்லை. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இம்ரான்கான் அவர்களுக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்களாமா. திரும்ப அவர் ஆல்ரெடி ஜெயில இருக்கிறாரு. திரும்ப ஒரு கேஸ் போட்டு அதை விசாரிச்சு திரும்பி ஜெயில் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. என்ன ஏதுங்க தெரியல. சரி ஓகே, ஃபேக்டுக்கு வரேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யார் அபியூசரா தெரியுறாங்க? இது போல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுனாலதான் அந்த காலகட்டத்துல அதிகமான எய்டுகள், அதிகமான அமெரிக்காவோட டேங்குகள், விமானங்கள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு அதிநவீனமா இருக்கும்போது நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நாடுக்கு போய் எங்களையும் மிலிட்டரி ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக நம்ம போய் அக்ரிமெண்ட் போட்டா அது தப்பா? எல்லா காலகட்டத்திலயும் அவங்க நம்மளுக்கு உதவியா இருக்கும் போது, அதாவது காஷ்மீர் பிரச்சனை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நம்மளுக்காக வீட்டோ போட்டு யூஎன்ல நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருக்காங்க, அதாவது உதவி செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா இப்ப எப்படி யூஎன் ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது போல இங்கேயும் வந்து உட்காந்து நாட்டாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையில. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு அவங்க உதவியா இருந்துக்கிட்டா நம்ம அவங்களுக்கு உதவியா இருக்கும். அவ்வளவுதான். இதுல என்ன அபியூஸ் பண்றதுக்கு இருக்கு? நீங்க செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு பின் விளைவுகள் வருது, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறதானே இதுல இருக்கு. இல்ல எப்படி அவர் வந்து அபியூசர்னு சொல்றான்னு தெரியல. அவங்கதான் இருக்கலே மிகப்பெரிய அபியூசர் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்களுக்கு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கப்பா. எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்ப நம்ம மெயினான செய்திகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைங்கிறது மொபைலைசேஷன். இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட முன்னாள் ராணுவ வீரர், ரொம்ப ஃபேமஸான ஒரு நபரு, இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. சைட்ல வீடியோ லோட் ஆயிருக்கு. இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 3 வருஷமா போர் நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனும். இந்நேரத்துக்கு இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 3 குழந்தைகளை பெற்றிருக்க முடியும். ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணும், இல்ல டிஃபெண்ட் பண்ணும். ரெண்டுக்குமே உதவ மாட்டானே எப்படி? காண்டா இருக்காரு. இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா காராஸ். ஃபுல் நேம் எனக்கு வரல, பேர் கொஞ்சம் கட்டாவல. இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா காராஸ். இவர் வந்து இது போல ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதிர்வலைகளை ஏற்படுத்தினா செய்யும் உக்ரைனுக்குள்ள, பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இதுக்கே என்னோட தங்க தலைவி, அடுத்தது உக்ரைன்ல இருக்கக்கூடிய மரியா பெசுக்லியா அவர்கள் இருக்காங்க இல்லையா, மரியானா பெசுக்லியா அவர்கள், அவங்களும் வந்து ஒரு பேட்டி கொடுத்துக்கிறாங்க. அதுல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஃபோர்ஸ்டு மொபைலைசேஷன் பண்றாங்க இல்லையா, அவங்கள செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி, அதாவது செகண்ட் கிளாஸ் மிலிட்டரி மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இவங்க தரப்புல வந்திருக்கு. அது விசிபிளா பார்க்க முடியுது. தன்னால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா வெளியே வந்துட்டு இருக்குது உக்ரைனுக்குள்ள இருந்து. அதுல இதுவும் ஒண்ணு வெளியே வந்திருக்குது.
ஃபோர்ஸ்டு மொபைலைஸ் பண்றவங்கள இது போல ட்ரீட் பண்ணா அவங்க எப்படி ஃப்ரண்ட் லைன்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ இது போல மொபைலைசேஷன் தேவை. ஒன்னும் ப்ரொடியூஸ் பண்ணு, இல்ல ஃப்ரண்ட்டுக்கு போய் டிஃபெண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. டிஃபெண்ட் பண்றதுக்கு வலுக்கட்டாயமா புடிச்சிட்டு போனாலும் ப்ராப்பரா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றாங்க. அது மட்டும் இல்லாம போடுற சட்டையில இருந்து தூங்குற பெட் வரைக்கும் எல்லாமே ஊழலா இருக்குது அப்படிங்கும்போது, அது ஆயுதங்கள்ல வேற பிளாக் மார்க்கெட்ல வித்துறாங்க அப்படிங்கும்போது செய்திகள்லாம் வரும்போது, எப்படி என்ன ஏது உக்ரைன் எப்படி டிஃபெண்ட் பண்றது? அப்போ உக்ரைனுங்கிறது ஜெயிக்கணுன்ற நீடுல டிஃபெண்ட் பண்ணலையா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன செய்ய போறாங்க உக்ரைன்? உக்ரைனோட மக்கள்லாம் ஒரு சேர்ந்து ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ண போறாங்களா? இல்ல என் தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் ஒத்துக்க போறாருங்களா பொறுத்து வந்து பார்த்தலாம். என்ன நடக்க போகுது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில முடிவுகள் எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறது. ஸ்டே சேஃப். பை.